அமுதமலை இணையதள வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் ருக்மணி மலேசியாவிலிருந்து பேசுகிறேன். இனி ஒரு விதி செய்வோம் எனும் நிகழ்ச்சிக்காக அச்சமில்லை அச்சமில்லை என்ற தலைப்பில் அடுத்து 1 மணி நேரம் உங்களோடு பேசவிருக்கின்றேன். என்னோடு இணைந்திருக்க மறவாதீர்கள். மகாகவி பாரதியார் அவர்களின் கவிதைகளிலிருந்து சில வரிகள். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இந்த வரிகள் மனிதன் பயத்தை வென்று தைரியமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை ஊட்டுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் மனதில் பயம் கொள்ளாமல் உறுதியுடன் நிற்க வேண்டும் என்பதாகும். பயமெனும் பேய்தனை அடித்தோம், நெஞ்சில் உறுதி வேண்டும். இந்த வரிகள் அனைத்தும் மனிதனின் உள்ளுணர்வை எழுப்பும் சக்தி கொண்டவை. அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருளில்லை அவனியிலே. பயத்தில் வாழ்பவர்களுக்கு உலகமே பயமாக தோன்றும் என்பதை சொல்கிறார். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகெட்ட மனிதரை நினைந்து விட்டால். அச்சத்திலும் அடிமைத்தனத்திலும் வாழும் மனநிலையை கண்டு அவர் வருந்துகிறார். திடங்கொண்டு வாழ்ந்திடுவோம், தேம்பல் வேண்டாம் மனமே. மன உறுதியுடன் வாழ வேண்டும் என்ற ஊக்கத்தை அளிக்கின்றார். சக்தி கொடு சக்தி கொடு சங்கடம் நீங்கிடவே. இது உள்ளார்ந்த தைரியத்திற்கான வேண்டுதலாகும். எண்ணியே முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். தெளிவான எண்ணமும் அச்சமற்ற செயல்பாடும் வெற்றிக்கு வழி என்பதை கூறுகிறது. வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் பின்னர் வேறொன்று கொள்வாரோ. பயமின்றி சுதந்திரத்துக்காக நிற்கும் மன வீரத்தை புகழ்கிறார். இந்த வரிகள் அனைத்தும் அச்சத்தை வென்று தைரியமாக வாழ தூண்டும் தீப்பொறிகளாகும். பயமில்லாத வாழ்க்கை என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை அல்ல, பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொள்ளும் வாழ்க்கை. அச்சம் கதவை தட்டும், நம்பிக்கை கதவை திறக்கும். வெளியே யாரும் இருக்க மாட்டார்கள். ஆம் நேயர்களே, இது பாரதியாரின் அச்சத்தை வெல்வதற்கான மகா வரிகளாகும். அச்சம் தவிர்ப்பது ஒருவனுக்கு அழகென்றும் வீரமே போற்றுதலுக்குரிய குணமென்றும் எல்லோரும் கருதுகிறார்கள். அச்சம் என்பது மடமையடா என்று ஒரு திரைப்பட பாடல் அடித்து கூறுகின்றது. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் இந்த தத்துவம் எல்லோருக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சமயங்களிலும் செல்லுபடியாவதில்லை. பல சந்தர்ப்பங்களில் அச்சமில்லாமல் ஒருவன் செய்யும் செயல்கள் அசட்டு தைரியமாக வெளிப்பட்டு ஆபத்தில் கூட முடிந்து விடுவதுண்டு. விளக்கு சுடரோடு போராடி மடியும் விட்டில் பூச்சியின் வீரத்தை யாரும் பாராட்ட முடியாது. சாலையில் வாகனங்களில் செல்லும்போது சாலை விதிகளையும் தம் உயிரையும் அலட்சியப்படுத்திவிட்டு கண்முன் தெரியாமல் வேகமாய் போகிற ஒருவனின் அச்சமின்மை மிகவும் ஆபத்தானது. தொடர்வண்டி நிலையத்தில் வண்டி புறப்படும் வரை நின்று கொண்டிருந்து விட்டு புறப்பட்ட பின் ஓடும் வண்டியில் அச்சமில்லாமல் ஒயிலாக ஏறி அடிபட்டு விழுந்த சில இளைஞர்களை பார்த்திருக்கிறோம். தேர்வு நாள் வரை தேர்வுக்கு அஞ்சாததால் படிக்காமல் இருந்துவிட்டு தேர்வு முடிவு வரும் நாளில் அஞ்சி நடுங்குவது சிலரது மாணவ மாணவியரின் பழக்கமாகும். ஆக வாழ்க்கையில் அவசியம் ஏற்படும் போது அச்சம் வேண்டும். பழிக்கு அஞ்ச வேண்டும். பண்புள்ள பெரியோரின் சினத்துக்கு அஞ்ச வேண்டும். அறியாமைக்கு அஞ்ச வேண்டும். ஆக அச்சமும் சில சமயங்களில் நமக்கு தேவைதான் என்பதை இது உணர்த்துகிறது. அனாவசிய செலவுக்கு அஞ்ச வேண்டும். எல்லாவற்றையும் விட சமூகத்திற்கு தீமை விளைவிக்கின்ற, சமத்துவத்திற்கு வேட்டு வைக்கின்ற, பகுத்தறிவிற்கு பொருத்தமில்லாத, சம தர்மத்திற்கு விரோதமாய் இருக்கின்ற எந்த செயல் செய்யவும் நாம் அஞ்சியாக வேண்டும். பயம் என்பது ஒரு விசித்திரமான உணர்வு. தொலைக்காட்சியில் திகில் படங்களை பார்ப்பதென்றால் சிறுவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பயத்தால் நடுங்கிக் கொண்டே அம்மாவின் மடியில் முகத்தை புதைத்து கொண்டு கடைக்கண்ணால் படத்தை பார்ப்பதில்தான் அவர்களுக்கு எத்தனை இஷ்டம். சிறுவர்கள் மட்டுமல்ல, பெரியவர்களுக்கும் கூட திகில் படங்கள் மீது அலாதி மோகம் உண்டு. பணம் கொடுத்து பயப்படுவதற்காகவும் திகில் அடைவதற்காகவுமே தியேட்டர்களுக்கு போகிறார்கள். ஏனென்றால் பயம் ஒரு இன்ப அதிர்ச்சிகள் தரும் பொழுதுபோக்காகவும் இருக்கிறது.
ஆனால் இப்போது அதாவது பயம் என்பது ஆபத்துக்களை தன் பக்கம் ஈர்க்கும் ஒரு காந்தம் என்கிறார்கள். அதிக விலை உயர்ந்த ஆடைகளை உடுத்தி கொண்டு நாம் ஏதாவது விசேஷங்களுக்கோ அல்லது விழாக்களுக்கோ போகும்போது தேநீர் மற்றும் சாப்பிடும் பொருட்கள் ஏதாவது நமது ஆடை மீது விழுந்து விடுமோ, எங்கேயாவது கரைபடிந்து விடுமோ என்ற பயம் நமது மனதுக்குள் இருந்து கொண்டே இருப்பது இயற்கை. அந்த நேரத்தில் நாம இல்லை என்றாலும் வேறு யாராவது நம் ஆடை மீது எதையாவது கொட்டி அசிங்கப்படுத்தி விடுவார்கள். உயிருக்கு ஆபத்தான பல வியாதிகளான கேன்சர், இருதய நோய் முதலியன தங்களுக்கு வந்துவிடுமோ என்று பயந்து கொண்டிருக்கும் பல நோயாளிகள் கடைசியில் உண்மையிலேயே அந்த வியாதிக்கு பலியாகி விடுகிறார்கள். இது உண்மையா இல்லையா என்று கேட்டால் ஆம் என்கிறார்கள் மருத்துவர்கள். என்னுடைய பழைய கார் மீது ஒரு சின்ன கீறல் கூட கிடையாது. ஆனால் புது கார் வாங்கினதிலிருந்து எல்லாரும் என் காரையே குறிவைத்து மோதுகிறார்கள். யாராவது பின்னால் வந்து இடிப்பார்கள், இல்லை யாராவது சைக்கிள் ஓட்டி கொண்டு கதவு மேலே உராசி விட்டு போவார்கள் என்று புதிய கார் வாங்கின பலர் சொல்ல நாம் கேட்டிருக்கிறோம் இல்லையா? கடந்த 5 வருடங்களில் 4 தடவை சாலை விபத்துக்குள்ளாகிய ஒரு பெண் எனக்கு சின்ன வயதிலிருந்தே ஏதாவது விபத்தில் மாட்டிக்கொள்வோமோ என்ற பயம் இருந்து கொண்டே இருந்தது என்கிறார். ஒருவேளை அவருடைய அந்த பயமே அந்த விபத்துக்களை ஏற்படுத்தியிருக்கலாம். ரொம்ப தேவையான அல்லது முக்கியமான ஒரு பொருளை தேவைப்படும் போது எங்கேயாவது கிடைக்காமல் போய்விட போகிறது என்று பயந்து ரொம்ப பத்திரமாக எங்கேயாவது நாம் வைப்போம். ஆனால் ஓரிரு மாதங்களுக்கு பிறகு அந்த பொருள் நம் கைக்கு கிடைக்கவே கிடைக்காது. நான் ரொம்ப பத்திரமாக தான் பதுக்கி வச்சிருந்தேன், எங்கேன்னு ஞாபகமே வரலையே என்போம். இந்த அனுபவம் எத்தனை தடவை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. வியாபாரத்திலும் கூட நஷ்டம் வந்துவிடுமோ என்ற பயம் உண்மையில் நஷ்டத்தை ஏற்படுத்தும். இருக்கிற பணமெல்லாம் போய் ஏழையாகி விடுவோமோ என்ற பயம் வறுமையை வற்புறுத்தி வரவழைக்கும். இப்படி எவ்வளவோ உதாரணங்கள். அது சரி, இதிலிருந்து தப்பிப்பதற்கு வழி ஏதும் இல்லையா? இருக்கிறது. பயத்தால் பயத்தை வெல்லலாம். உங்களுக்கு எந்த விஷயத்திலாவது ஏதாவது பயம் இருந்தால் பயந்தபடியே நடக்கும் என்று நினைத்து பயப்படுங்கள். ஒரிஜினல் பயத்தை விட்டொழியலாம். எல்லாம் நல்லபடியே நடக்கும் என்ற கீதையின் வாக்கை பின்பற்றுங்கள். கட்டாயம் நல்லதே நடக்கும். செல்வந்தர் ஒருவர் மாதக்கணக்கில் வெளியூர் செல்ல வேண்டியிருந்தது. அவர் தன்னுடைய 3 வேலைக்காரர்களையும் அழைத்தார். அவர்களுடைய பயன்பாட்டிற்காக முதல் வேலைக்காரனிடம் 5 பொற்காசுகளையும், 2ஆம் அவனிடம் 2 பொற்காசுகளையும், 3ஆம் அவனிடம் 1 பொற்காசையும் கொடுத்தார். தான் திரும்பி வந்ததும் அவற்றை திருப்பி தர வேண்டும் என்றும் கட்டளையிட்டார். வெகு நாட்கள் கழித்து அவர் திரும்பி வந்ததும் வேலைக்காரர்கள் 3வரையும் கூப்பிட்டார். முதல் வேலைக்காரன், ஐயா, நான் ஒரு சிறு வணிகம் செய்து 5 காசுகள் லாபம் அடைந்தேன் என்று கூறி மொத்தம் 10 காசுகளை முதலாளியிடம் கொடுத்தான். முதலாளி அவனை புகழ்ந்து மொத்த காசுகளையும் அவனே வைத்து கொள்ளலாம் என்று கூறிவிட்டார். அதுபோல 2ஆம் அவன் மொத்தம் 4 காசுகளை தர அவற்றை அவனே வைத்து கொள்ளலாம் என்று கூறிவிட்டார். 3வது வேலைக்காரன், ஐயா, நான் வியாபாரம் செய்தால் நஷ்டம் ஏற்பட்டு இந்த காசினை இழந்து விடுவேனோ என பயந்தேன். அதனால் அந்த காசினை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ அந்த காசு என்று 1 காசை திருப்பி கொடுத்தான். முதலாளிக்கு அவன் மீது கோபம் வந்துவிட்டது. நீ ஒரு சோம்பேறியாக இருந்திருக்கிறாய் என்று திட்டி அந்த காசை எடுத்து முதலாளி முதல் வேலைக்காரனிடம் கொடுத்து விட்டார்.
பலர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டாலும் கூட மருத்துவரிடம் செல்வதில்லை. அவரிடம் சென்றால் நிறைய சோதனைகள் செய்வார். அவற்றில் பெரிய நோய்களுக்கான அறிகுறிகள் காணப்படும். அதனால் மருத்துவமனையில் சேரும்படி ஆகும். அப்போது நான் எந்த வேலையும் செய்ய முடியாமல் வீணே படுத்திருக்க வேண்டி வரும். இப்படியெல்லாம் அஞ்சி ஏதாவது கை வைத்தியம் செய்து கொள்வார்கள். அல்லது தாமே மருந்து கடையில் கேட்டு ஒரு மருந்து வாங்கி சாப்பிடுவார்கள். நாளடைவில் நோயின் கடுமை தாங்க முடியாமல் மருத்துவரிடம் சென்றால் அவர் சோதனைகள் செய்த பின், நீங்கள் முன்பே வந்திருக்க வேண்டும், நிறைய தாமதமாகிவிட்டது, உடனே மருத்துவமனையில் சேர்ந்து பல மாதங்கள் சிகிச்சை பெற வேண்டும் என்று சொல்லலாம். அல்லது இது சிறு பிரச்சனை தான், நான் சொல்கிற சில மாத்திரைகளை ஒழுங்காக சாப்பிட்டு வந்தால் சில நாட்களில் பூரண குணம் அடைவீர்கள் என்றும் சொல்லலாம். எப்படி இருந்தாலும் அதுவரை நாம் பட்ட துன்பமும் தாமதமும் தவிர்த்திருக்க கூடியவைதான். முதலிலேயே மருத்துவரிடம் சென்றிருந்தால் குறைந்தபட்சம் நான் நோயின் ஆரம்பத்திலேயே மருத்துவரிடம் என்னை ஒப்படைத்து விட்டேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று மருத்துவர் நன்கு அறிவார், அவர் என்னை விரைவில் குணப்படுத்துவார் என்ற நிம்மதியாவது இருந்திருக்கும். அச்சம் நமது மகிழ்ச்சியை கெடுக்கிறது. அச்சமுடைய ஒருவர் தனது முழு திறமையையும் பயன்படுத்த முடிவதில்லை. மிகுந்த அச்சம் மரணத்தை போன்றது. ஒரு முறை எலி பொறியில் இருந்த வடையை தின்ன உள்ளே புகுந்த ஓர் எலி கதவு மூடிக்கொண்ட சத்தத்தில் பயந்து உயிரை விட்டுவிட்டது. கோழைகள் உயிர் நிற்பதற்கு முன் பலமுறை மரணித்து விடுகிறார்கள். துணிச்சல் உள்ளவன் மரணத்தை ஒரு முறை மட்டுமே சந்திக்கிறான். பல சமயங்களில் பொருளை பற்றி முழுமையாக அறியாமல் அல்லது தவறாக தெரிந்து கொண்டு அச்சம் கொள்கிறோம். இருட்டில் பாதையில் கிடக்கும் கயிறு பாம்பு போல் தெரியும். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பது பழமொழி. இது குறித்து அமெரிக்க பாதிரியார் ஒரு நிகழ்ச்சியை பற்றி தெரிவிக்கிறார். ஒரு முறை விடுமுறையில் அவர் தன் மனைவியுடன் ஒரு காட்டில் ஒரு தனி வீட்டில் தங்க நேர்ந்தது. எல்லாம் வசதியாக இருந்ததால் இருவரும் அசந்து தூங்கிவிட்டார்கள். நடு இரவில் நார்மன் விழித்து கொண்டார். யாரோ மெதுவாக கதவை தட்டுவது போல் ஒரு ஒலி கேட்டது. யாரோ கொள்ளைக்காரன் வந்திருக்கிறானோ, கையில் ஆயுதம் வைத்திருப்பானோ என்றெல்லாம் தோன்றியது. மறுபடியும் அந்த ஒலி கேட்டது. பாதிரியார் தைரியத்தை வரவழைத்து கொண்டு ஒரு தடியுடனும் டார்ச்லைட்டுடனும் கதவை திறந்தார். கதவிற்கு வெளியே ஒரு அணில் இவரை பார்த்து விழித்தது. அதுதான் வழி தெரியாமல் கதவை பிராண்டி கொண்டிருக்கிறது. பாதிரியாருக்கு சிரிப்பு வந்துவிட்டது. அதை விரட்டிவிட்டு கதவை தாள் போட்டுக்கொண்டு நிம்மதியாக உறங்கச் சென்றார். ஆனால் எல்லா பயங்களும் இப்படிப்பட்டதல்ல. சில சமயம் உண்மையாகவே பயப்படும்படி ஏதாவது நடந்தால் என்ன செய்வது? அறிஞர்கள் இதற்கு பல வழிகளை சொல்லியிருக்கிறார்கள். பயந்து ஓடுகிற நாயைத்தான் மற்ற நாய்கள் துரத்துகின்றன. ஓடுகிற நாய் துணிச்சலுடன் திரும்பி நின்றால் துரத்துகிற நாய்களும் தயங்கி நிற்கின்றன. ஒரு பெரிய லட்சியத்திற்காக போராடுவோர் அச்சமின்றி இருப்பதை பார்க்கலாம். தென்னாப்பிரிக்காவில் காந்தியடிகள் நடத்திய அறப்போரில் பங்கு கொண்ட தில்லையடி வள்ளியம்மை என்ற பெண் காவல்துறையினரை எதிர்த்து தைரியமாக முன்னால் வந்து, என்னை முதலில் சுடு, அதன் பிறகே நீ காந்தியை கைது செய்ய முடியும் என்று வீர முழக்கமிட்டார். அவளுடைய தியாகத்தை கண்டு மனம் நெகிழ்ந்த காந்தியடிகள் பின்பு இந்தியாவுக்கு வந்தவுடன் அவளுடைய ஊரை பார்ப்பதற்காகவே தமிழகம் சென்றார். இரண்டாவது உதாரணம், உலக யுத்தத்தில் ஹிட்லர் பிரான்ஸ் நாட்டை கைப்பற்றிய பின் இங்கிலாந்தின் மீது எந்த நேரத்திலும் படையெடுக்கலாம் என்ற நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போதைய பிரதமர் சர்ச்சில் நாட்டு மக்களுக்கு விடுத்த செய்தி மிகவும் புகழ் பெற்றது. நாம் சண்டையிடுவோம், வானிலே, வயலிலே, தெருக்களில், வீடுகளில் சண்டையிடுவோம், ஆனால் ஒருபோதும் சரணடைய மாட்டோம் என்ற அவருடைய உரை லட்சக்கணக்கான மக்களுக்கு எவ்வித துன்பத்தையும் ஏற்கும் மனோதைரியத்தை கொடுத்தது. இப்படி துன்பத்தையும் முன்வந்து ஏற்க மக்கள் முன்வருவதன் காரணம் கடைசியில் நியாயம்தான் வெல்லும் என்ற மனப்பூர்வமான நம்பிக்கைதான். தாங்கள் சொல்வது சரியான பாதை என்ற நம்பிக்கை அளவற்ற தைரியத்தை கொடுக்கிறது. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும்,
பின் தர்மமே வெல்லும் என்ற சொற்றொடர் நமக்கு பழக்கமானது தானே. சில சமயங்களில் தக்க துணை இருந்தால் எந்த ஆபத்தையும் எதிர்கொள்வது எளிதாக இருக்கும். துணைகளில் எல்லாம் தலைச்சிறந்தது இறைவனின் துணையே என்பது பக்தர்களின் துணிவு. எத்தகைய துன்பம் வந்தாலும் அல்லது வருவதாக இருந்தாலும் நான் இறைவனின் விருப்பங்களுக்கு ஏற்பவே நடக்கிறேன். அவருக்கு எதிராக நான் எதுவும் செய்யவில்லை. எனவே இறைவன் என் மீது அன்புடன் இருப்பார். அவர் எனக்கு சிறந்த காவல். இந்த மனப்பான்மை எத்தகைய அச்சத்தையும் போக்க வல்லது. எல்லா மதங்களும் இதை ஏற்கின்றன. இப்பொழுது நல்ல கருத்தாளமிக்க ஒரு பாடலை கேட்டு மகிழலாம். இது அமுதமலை ஆனந்தத்தின் அலை. மனதில் அச்சம் குடிகொண்டிருந்தால் நம்மால் எதையும் முழுமையாக செய்ய முடியாது. ஆகவே முதலில் அச்சத்தை மனதிலிருந்து வெளியேற்ற வேண்டும். அச்சத்தை வெளியேற்றும் ஆற்றல் தன்னம்பிக்கைக்குத்தான் உள்ளது. தன்னம்பிக்கை மனதில் சுடர்விட வேண்டும். மேலும் நமது வாழ்க்கையில் வெற்றி பெற சமுதாயத்தில் உள்ள பல்வேறு தரப்பட்ட மக்களிடையே சுமூகமாகவும் இணக்கமாகவும் பழக வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களின் அன்பையும் உதவியையும் பெற்று நம்மால் உயர முடியும். அவ்வாறு அனைவரிடமும் அன்பாகவும் இயல்பாகவும் பழகுவதற்கும் அச்சம் தடையாக இருக்க ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. அதாவது நாம் யாரை பார்த்து பயப்படுகிறோமோ அவர்கள் மீது அன்பு செலுத்த முடியாது. அச்சம் நீங்கினால்தான் ஒருவர் மீது அன்பு செலுத்த முடியும். அவருடைய நல்ல பண்புகளை புரிந்து கொள்ள முடியும். நடந்தவற்றை எண்ணி வருந்துவதன் காரணமாகவும் மனதில் அச்சம் குடிபுகுந்து விடுகிறது. ஆகவே நடந்த தவறுகளை திருத்தி கொண்டு முன்னேற வேண்டுமே தவிர தேவையில்லாமல் வருந்தக்கூடாது. மண்ணை பார்த்து விதை அச்சப்படுகிறது என்றால் அது முளைப்பது எப்படி? நீரை பார்த்து மீன் அச்சப்படுகிறது என்றால் அது வாழ்வதுதான் எப்படி? அச்சம் என்பது வேறு, மரியாதை என்பது வேறு. அச்சம் நமது சிந்தனைகளை முடக்கும், மரியாதை நமது சிந்தனைகளை சீராக்கும். ஆகவே எதையும் அச்சமின்றி அணுகியவாறு தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். வளர்கின்ற வயதில் நமது இளைய மனங்களில் பிறர் அச்சத்திற்கு அஸ்திவாரம் அமைத்திருக்கக்கூடும். ஆகவே நமது செயல்களை சுயமாக கண்காணித்து நமது சுபாவத்தை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். மரியாதை செலுத்தினால் மதிப்பு உயரும். மரியாதை என்பது மனதால் ஒருவரை மதிப்பது. அச்சம் என்பது அவரை பார்த்து உடலும் உள்ளமும் நடுங்க பயப்படுவதால் உண்டாகும் தாழ்வான எண்ணமாகும். மேலும் அச்சம் தாழ்வு மனப்பான்மையையும் கோழைத்தனத்தையும் உண்டாக்கும். மரியாதை தன்னம்பிக்கையையும் துணிச்சலையும் உருவாக்கும். ஆகவே மற்றவர்கள் மீது மரியாதை செலுத்த கற்றுக்கொள்வோம். தவறு செய்து விடுவோமோ என்ற அச்சமே தவறு ஏற்படுவதற்கான அடிப்படை காரணமாக இருக்கிறது என்று மனோதத்துவ அறிஞர்கள் கூறுகிறார்கள். மேலும் எதையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்று நம்புகின்ற போது நம்முடைய ஆழ் மனதில் முழு ஆற்றலும் வெளிப்பட்டு எதுவாயினும் அதை சிறப்பாகவும் முழுமையாகவும் செய்து வெற்றி பெற முடிகிறது. சிறு சிறு முயற்சிகளை செய்து கொண்டே இருப்போம். முயற்சி சிறகுகள் முளைக்கும் போது அச்சத்தின் ஆதிக்கம் குறைந்து விடுவதை உணர முடியும். நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையும் வீழ்ந்தாலும் நம்மால் எழுந்துவிட முடியும் என்ற தன்னம்பிக்கையும் நம்முடைய மனதில் சுடர்விட்டு கொண்டே இருக்க வேண்டும். பிரச்சனைகளின் தொகுப்பே வாழ்க்கை என்பதையும் பிரச்சனைகளை தீர்ப்பதே வெற்றி என்பதையும் புரிந்து கொள்வோம். பின்னர் பிரச்சனைகள் நம்மை பயமுறுத்துவது குறைந்துவிடும். சிக்கல்களை தீர்க்க ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க வேண்டுமே தவிர அச்சப்படக்கூடாது. பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது பிரச்சனைகள் நம்மை பார்த்து பின்வாங்க தொடங்குகிறது.
துணிச்சல் நம்மிடம் துணைக்கு இருக்கும்போது எரிமலையும் பணிந்து பனிமலையாகிறது. ஆம், எதையும் நமக்கு சாதகமாக மாற்றும் சக்தி துணிச்சலுக்கு உள்ளது. எதிர்த்து நிற்கும்போது அச்சம் நம்மை விட்டு விடை பெற்று கொள்கிறது. ஒரு சமயம் சுவாமி விவேகானந்தர் காசி நகரில் ஒரு சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது ஒரு குரங்கு அவரை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. உருவத்தில் மிகவும் பெரிதாக இருந்த அக்குரங்கு அச்சத்தை ஊட்டுவதாக இருந்தது. குரங்கை பார்த்து அஞ்சிய விவேகானந்தர் வேகமாக நடந்தார். குரங்கும் அவரை வேகமாக பின்தொடர ஆரம்பித்தது. பின்னர் அவர் ஓட ஆரம்பித்தார். குரங்கும் ஓடி வந்தது. பின்னர் திடீரென்று அப்படியே நின்று குரங்கையே உற்று பார்த்தார். குரங்கும் அப்படியே நின்று கொண்டது. பின்னர் சில நொடிகளில் திரும்பி ஓட ஆரம்பித்தது. இந்நிகழ்ச்சி நமக்கு ஒன்றை தெளிவுபடுத்துவதாக இருக்கிறது. அதாவது, சிக்கல்களை கண்டு நாம் அஞ்சு ஓடினால் சிக்கல்களும் நம்மை விடாமல் துரத்தும். அவ்வாறு ஓடாமல் துணிந்து நின்று எதிர்க்க தொடங்கினால் சிக்கல்கள் சிதறுண்டு போகும். ஒருவருக்கு செயல்திறன் குறைவாகும் போது அவருடைய மனதில் தாழ்வு மனப்பான்மை தவழ்ந்து கொண்டிருக்கும். நம்மால் நன்றாக செய்ய முடியுமா என்ற அவநம்பிக்கையும் அவ்வப்போது மனதில் தலை தூக்கி கொண்டே இருக்கும். ஆகவே நம்முடைய அறிவையும் செயல்திறனையும் அதிகமாக்கி கொள்ள முயல் வேண்டும். முறையான பயிற்சியும் முழுமையான முயற்சியும் நம்மிடம் இருக்குமானால் எத்தகைய சிறப்பு திறமைகளையும் எளிதில் கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நம்மை நாமே சுய ஆய்விற்கு உட்படுத்த வேண்டும். நம்முடைய திறமைகள் எவ்வாறு உள்ளன, அதாவது அவை நாம் செய்யும் பணியை சிறப்பாக செய்வதற்கு போதுமானதாக உள்ளதா? அவ்வாறு போதுமான திறமைகள் இருந்தும் நம்மால் ஏன் செம்மையாக செயல்பட முடியவில்லை? இது போன்ற பல்வேறு கேள்விகளை மனதில் எழுப்பி நம்மை நாமே புரிந்து கொள்ள முடியும். மேலும் நமக்கு இருக்கும் திறமைகள் போதுமானதாக இல்லாவிட்டால் தேவையான திறமைகளை வளர்த்து கொள்ள திட்டமிட்டு முயல தொடங்குவோம். முயற்சி சிறகுகள் அசையும் போது அகன்ற வானத்தையும் அகப்படுத்த முடியும். முயல்வோம். வெற்றிக்கனியின் சுவையை உணரத் தொடங்குவோம். நடப்பது நடக்கட்டும், எதுவாயினும் சந்திப்போம். சவால்கள் நம்மை எதுவும் செய்துவிட முடியாது என்று எண்ணிக்கொண்டே இருப்போம். பின்னர் படிப்படியாக அச்ச மேகங்கள் விலகுவதையும் தன்னம்பிக்கையின் சூரியன் சுடரொளி நமக்குள் பரவத் தொடங்குவதையும் நம்மால் உணர முடியும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட தோல்விகள் மற்றும் அவமானங்களை குறித்து அடிக்கடி எண்ணுவதை விட்டுவிட்டு நடந்த நல்ல நிகழ்வுகளையும் நமக்கு கிடைத்த பாராட்டுகளையும் மனத்திரையில் ஓடவிடுவோம். நம்மை நாமே உணரத் தொடங்குவோம். வாழ்க்கை என்பது ஒரு நதி என்றால் அதில் எதிர்நீச்சல் போடுபவர்களே சாதனை படைக்கின்றார்கள். எதிர்நீச்சல் போடுவதற்கு உள்ளத்தில் துணிவும் சிந்தனையில் தெளிவும் வேண்டும். பயத்தை பற்றி தாதி ஜானகி அவர்கள், சூரியனை நோக்கி முகத்தை வைத்திருங்கள், அப்போது நிழல்கள் உங்களை தொந்தரவு செய்யாது என்கிறார். வாழ்க்கையில் சவால்கள் வந்தாலும் எப்படி தைரியமாக இருக்கலாம் என்பதை எடுத்து காட்டுகிறது இது. பிறரின் குறைகளை பார்ப்பதற்கு பதிலாக அவர்களின் நல்ல குணங்களையும் சிறப்புகளையும் பார்க்க கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய பிரச்சனைகளை விட நாம் வலிமையானவர்கள் என்பதை உணர்ந்து நம்முள் இருக்கும் மாறாத ஆன்மீக உண்மையுடன் இணையும் போது பயம் மெதுவாக மறைந்து உள்ளத்தில் அமைதி பிறக்கிறது. அதிக ஆசைகள் இல்லாமல் வாழும்போது கவலைகளும் குறைகின்றன. நான் யார் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கையை பயமின்றி எதிர்கொள்ள முடியும் என்கிறார் தாதி அவர்கள். சுற்றிலும் என்ன நடந்தாலும் நாம் அனைவரும் பயமின்றியும் பகைமையின்றியும் வாழ முயற்சி செய்கிறோம்.
ஆனால் பிரச்சனைகள் வந்தால் மன அமைதியை காக்க கடினமாக தோன்றுகிறது. மனம் எதிர்மறை சிந்தனை, பயம், கவலை ஆகியவற்றில் சிக்கிக்கொள்கிறது. அப்போது பிரச்சனை உண்மையை விட பெரிதாக தெரிகிறது. தீர்வு காணும் திறனும் குறைந்து விடுகிறது. அமைதியா பயமா? என்னுடைய தேர்வு என்ன? பயம் இருக்கும் இடத்தில் அமைதி இருக்க முடியாது. பயமின்றி வாழ வேண்டும் என்றால் வெறுப்பு மற்றும் குறை காணும் பழக்கத்தை விட வேண்டும். நாம் பிறரின் குறைகளை பார்த்தால் அந்த குறைகளின் ஆற்றல் நமக்குள்ளும் நொழிந்து விடுகிறது. இப்படிப்பட்ட வீணான சிந்தனைகள் நம் சக்தியை சுரண்டி பயத்தை உருவாக்குகின்றன. ஆகவே பிறரின் நல்ல குணங்கள் மற்றும் சிறப்புகளை மட்டும் பார்க்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்வோம். சில நேரங்களில் நம்முடைய பயம் சார்ந்திருக்கும் மனநிலையிலிருந்து வருகிறது. நம்முடைய சந்தோஷம் ஏதோ ஒரு மனிதர், பொருள், சூழ்நிலை அல்லது நிகழ்வின் மீது சார்ந்திருக்க வேண்டும் என்று நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதை இழந்து விடுவோமோ என்ற பயம் மனதில் உருவாகுகிறது. ஒவ்வொரு ஆசையிலும் ஒரு பயம் மறைந்தே இருக்கும். அது கிடைக்காமல் போய்விடுமோ, கிடைத்த பிறகு இழந்து விடுவோமோ என்ற பயம் இருக்கும். பயமின்றி, மன அழுத்தமின்றி வாழ வேண்டுமா? அப்படியானால் ஒன்றையும் அதிகமாக விரும்பாத நிலையை வளர்த்து கொள்ளுங்கள். அப்போது வாழ்க்கைக்கு தேவையானவை சரியான நேரத்தில் சரியான முறையில் சேரும். அடுத்த முறை ஏதாவது ஒன்றுக்காக நாம் காத்திருக்கும் போது நான் என்ன விரும்புகிறேன் என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். அந்த விருப்பம்தான் நமது பதற்றத்திற்கும் அவசரத்திற்கும் காரணமாக இருக்கலாம். இந்த உடல் நிலையற்றது. இது பொருளால் ஆனது. எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் நான் ஆன்மா, அழியாதவன். நான் ஒருபோதும் அழிவதில்லை. இந்த நினைவு நம்மை பயமின்றி வாழச் செய்கிறது. இதற்காக நம் வாழ்க்கையின் மிக புனிதமான கேள்விகளில் ஆழமாக செல்ல வேண்டும். நான் யார்? நான் யாருக்கு சொந்தமானவன்? நான் ஓர் ஆன்மா. ஆன்ம உணர்வுடன் ஒவ்வொரு செயலையும் செய்ய வேண்டும். உடலிலிருந்து வேறுபட்ட தெய்வீக குணங்களால் நிரம்பிய நித்தியமான உள்ளார்ந்த உயிர் சக்தி தான் நான் என்பதை உணர்ந்து கொள்வோம். இந்த அமைதியான தூய நிலை ஆன்மாவை ஆழ்ந்த மௌன அனுபவத்தால் நிரப்புகிறது. அங்கே பயத்திற்கு இடமே இல்லை. ஒரு பிரச்சனை நம்மை பயமுறுத்த வரவில்லை. அது நம்முடன் ஒரு விளையாட்டு விளையாட வருகிறது. இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலையும் கடந்து போகும். ஒவ்வொன்றும் எதையோ கற்றுக் கொடுக்க வருகிறது. நான் யாருக்கு சொந்தமானவன்? உண்மையாக பயத்தை அகற்ற வேண்டும் என்றால் மனதை இறைவனுடன் இணைக்க வேண்டும். நமக்கு மிக நெருக்கமான உறவு இறைவனுடன் தான். மனம் இறைவனை நினைத்து உயர்ந்த சிந்தனைகளில் நிலைத்திருக்கும் போது நல்ல ஆற்றல் உருவாகுகிறது. இந்த ஆன்மீக அலை அமைதியாக உலகத்தை மாற்றிக்கொண்டு பயமின்றி வாழ உள்நோக்கி பாருங்கள். எதிர்கொள்ளும் சக்தி என்பது ஒரு ஆன்மீக சக்தி. இந்த சக்தியானது ஆன்மாவின் ஆன்மீக ஆழத்துடன் இணைகிறது. ஆன்மா இந்த எதிர்கொள்ளும் சக்தியை பயன்படுத்தும் போது அதிலிருந்து தைரியம், தெளிவு, நம்பிக்கை மற்றும் ஆன்மீகத்தின் ஆழமான திறன்கள் வெளிப்படுகின்றன. இந்த சக்தி தனிமையிலும் அமைதியிலும் உள்ளார்ந்த நிலைக்கு செல்ல வழிவகுக்கிறது. அதாவது நாம் எதிர்கொள்ளும் சக்தியை பயன்படுத்தும் போது நம்முள் என்ன நடக்கிறது என்பதை உள்நோக்கி பார்க்கிறோம். அது ஆன்மாவின் மூன்றாவது கண் திறக்கப்படுவது போன்றுள்ளது.
நான் என் பயங்களை எதிர்கொள்ள உள்நோக்கி பார்க்கும்போது என்னுள் இருக்கும் உண்மையான இயல்பை மறைத்திருக்கும் மாயையின் திரைகளை தாண்டி பார்க்கிறேன். அந்த மாயைகள் தான் நம் குணநலன்கள், பழக்க வழக்கங்கள் அல்லது சமஸ்காரங்களாக வெளிப்படுகின்றன. இந்த வெளிப்புற குணங்களே பயத்தின் உண்மையான காரணத்தை மறைத்து நிற்கின்றன. என் ஆன்மீக ஆழத்தில் உள்ள தைரியத்துடன் நான் மீண்டும் இணைய வேண்டும். இதை என்னால் மட்டுமே செய்ய முடியும். என் பயத்தை பார்த்து அதை உணர்ந்து கொள்ள வேண்டியது நான் தான். அப்படி செய்யும்போது நான் உள்ளார்ந்த வலிமையையும் சக்தியையும் உருவாக்குகிறேன். ஆனால் நான் எந்த உணர்வு நிலையில் இருக்கிறேன் என்பதை அறிய வேண்டும். நான் உடல் உணர்வில் இருக்கிறேனா அல்லது ஆன்ம உணர்வில் இருக்கிறேனா? இதுதான் முக்கியம். நான் என்னை ஒரு ஆன்மா என்று உணரும்போது எனது விழிப்புணர்வு முற்றிலும் மாறுகிறது. நான் ஒரு ஆன்மீக உயிர் சக்தி, ஜோதி சுரூபமான ஆன்மா என்று உணரும்போது ஆன்மீக ஆழத்திற்கு செல்ல முடிகிறது. அங்கே நான் அளவற்ற அழகையும் சக்தியையும் அனுபவம் செய்கிறேன். இதயம் அமைதியையும் தனிமையையும் நேசிக்கிறது. நான் அமைதியாக அமர்ந்து என்னை ஓர் ஒளி நிறைந்த ஆன்மா என்று உணரும்போது இதயத்தின் மென்மையான குரலை கேட்க முடிகிறது. அப்போது உள்ளார்ந்த அன்பு என் ஆன்மீக ஆழத்தை தொட்டுச் செல்கிறது. அங்கேயே என் பயங்களை சமாளிக்கும் தைரியமும் பிறக்கிறது. பயம் என்பது ஒரு மாயை. இயல்பாக இதயம் அன்பாலும் ஒளியாலும் சுதந்திரத்தாலும் நிரம்பியுள்ளது. ஆனால் வாழ்க்கையில் சில அனுபவங்கள் நம் புரிதலுக்கும் சக்திக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கும். உதாரணமாக, நாம் நம்பியவர்கள், நாம் மதித்தவர்கள் என் நம்பிக்கையை உடைத்திருக்கலாம். அதன் விளைவாக மீண்டும் யாரையும் நம்ப முடியாத பயம் உருவாகலாம். அல்லது ஓர் இயற்கை அனர்த்தத்தை அனுபவித்திருக்கலாம். அதன் பின்னர் ஏற்பட்ட துன்பங்கள் வறுமைக்கான பயத்தை உருவாக்கியிருக்கலாம். இத்தகைய ஆழமான வேதனைகளில் உருவான பயங்கள் இதயத்தில் ஆழமான பதிவை பதித்து விடுகின்றன. நான் தியானம் செய்து ஆன்மீக இதயத்தை ஆழமாக நோக்கும்போது பயத்தின் காரணத்துடன் தொடர்புடைய உணர்வுகளை மாற்ற முடிகிறது. அதன் மூலம் அந்த பயத்துடன் சேர்ந்த எண்ணங்களும் மாறுகின்றன. வெறும் எண்ணங்களை மாற்றுவது மட்டும் போதாது. அது வெளிப்புறத்தில் மாற்றம் ஏற்பட்டது போல தோன்றலாம். ஆனால் இதயத்தின் அடிப்படை காரணத்தை குணப்படுத்தவில்லை என்றால் அந்த உணர்வுகள் மீண்டும் வெளிப்படும். ஆனால் நான் அந்த உணர்வுகளை மாற்ற முடிந்தால் நான் உண்மையாகவே பயத்திலிருந்து விடுதலை அடைகிறேன். இப்போது நம் பயங்களை எதிர்கொண்டு அவற்றை அன்பும் சக்தியும் நிறைந்த ஆற்றலாக மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அப்போதுதான் நாம் விரும்பும் அன்பும் அமைதியும் நிறைந்த உலகத்தை உருவாக்க முடியும். இவ்வளவு நேரம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது அமுதமலை இணையதள வானொலி. இனி ஒரு விதி செய்வோம் என்ற நிகழ்ச்சியில் அச்சமில்லை அச்சமில்லை என்ற தலைப்பில் பல விஷயங்களை இன்று நாம் பகிர்ந்து கொண்டோம். இந்த தங்கமான வாய்ப்பினை எனக்கு அளித்த அமுதமலை இணையதள வானொலிக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் வேறொரு அங்கத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது BK ருக்மணி, மலேசியா. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.